மக்கள், வெல்கம் டு வாஷி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஐம் ரியலி சாரி அபவுட் இட். பட் நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக போட்டுட்ருந்தேன். ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்ட்டுன்னு. அண்ட் நான் என்னால் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக லாங் வீடியோஸ் போட முடியுமோ நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ wish me luck on that, and thank you for subscribing. Welcome to the new subscribers. And இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட வளையல் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓவர் த பீரியட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 years என்னோட வளையல் கலெக்ஷன் இருக்குது. வெறும் கண்ணாடி வளையல் தான், தங்க வளையல் கிடையாது. ஸோ கண்ணாடி வளையல் கலெக்ஷன்ஸ் அண்ட் செராமிக் வளையல் இல்லை லாக் பேங்கிள்ஸ், இந்த மாதிரியான வளையலோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இந்த டப்பா தான் காமிக்க போகிறேன். இந்த டப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி காலேஜ் படிக்கும்போது வாங்கினது. ஸோ திஸ் ஷுட் பி வே பேக் இன் 1980s அந்த மாதிரி இருக்கும். இது நான் ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு இந்த டப்பா கொடுத்தாங்க. அண்ட் இந்த டப்பாக்குள்ளே என்ன மாதிரியான வளையல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளையல்லாம் இருக்குது இல்லை, இதெல்லாம் கண்ணாடி வளையல். அண்ட் இது எல்லாமே கண்ணாடி வளையல் தான். பட் இந்த செட் ஆஃப் கண்ணாடி வளையல் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வயசுக்கு வந்தபோது எனக்கு ஃபங்க்ஷன் வச்சாங்களா. ஸோ அப்போது ஒரு பட்டுப்பாவாடிக்கு மேட்சிங்காக வாங்கின வளையல் தான். அது இன்னும் எனக்கு பத்திரமா இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் சைஸ் 2.4. எனக்கு இதுக்கப்புறம் பத்துறதில்லை. ஸோ அதனால் இது அப்படி நான் என்னோடய குட்டி தீரு கிட்ட கொடுத்துட்டேன். அண்ட் இந்த செட் ஆஃப் வளையல் பார்த்திங்கன்னா ப்ராபப்ளி நான் வந்துட்டு ஒரு 9th படிக்கும்போது வாங்கினதாக இருக்கும். அண்ட் இது வந்து எங்கள் சித்தி ஒருத்தவங்க வச்சுருந்த கண்ணாடி வளையல். அண்ட் இந்த மாதிரியான இந்த பொறி வளையல்லாம் இப்போது கிடைக்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன் கிறிஸ்டல், அந்த கிறிஸ்டல், இந்த மாதிரி தான் இருக்குது. பட் தீரு போட்டு உடைக்கிறதுக்கு இந்த வளையல் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். பட் திஸ் ஹஸ் பீன் வித் மீ சின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்னா பார்த்தீங்கன்னா சம்வேர் இன் 2001. ஸோ திஸ் இஸ் மோர் தேன் 22 years old பேங்கிள், 23 years old பேங்கிள் இதெல்லாம். ஸோ இந்த வளையல் இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த டப்பாவும் எங்கள் அம்மா கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு. இப்போ எனக்கு அப்புறம் இது தீருக்கு போகுது. பார்க்க போகிறதெல்லாம் என்னோட பேங்கிள் கலெக்ஷன் தான். ஸோ இந்த டப்பாலாம் நான் இப்போ காமிக்க ஒரு டப்பாலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சவுகார்பேட்டில் வாங்கினது. இதுவெல்லாம் வந்து அமேசானில் இருக்குது. பட் அமேசானில் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் சவுகார்பேட்டில் ஒரு டப்பாவும் 150 ரூபாய்க்கு எங்கள் மம்மி டேடி போய் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையும் வந்து அழகான டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வளையல் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக நான் கல்கட்டாவில் வாங்கினேன். இது வந்து கண்ணாடி கிடையாது, இது எல்லாமே லாக் பேங்கிள். நான் ஒரு செட் எடுத்து காமிக்கிறேன். இதுவுமே என்கிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. ஐ திங்க் 2014 நாங்கள் ட்ரிப்பு போயிருந்த போது வாங்கினது. ஸோ அதனால் இல்லை 2000 என் கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கினது, கரெக்ட். ஸோ 2012க்கு முன்னாடி நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தோம் கல்கட்டாக்கு. நாங்கள் கல்கட்டாக்கு ரெகுலராக போவோம், அங்கே இருக்கிற காளி கோவிலில் காளியை பார்க்குறதுக்கு. ஸோ அப்போ வாங்கினது தான். ஸோ இது வந்துட்டு நான் எந்த கண்ணாடி வளையல் போட்டாலும் இதை தான் நான் பார்டர் கட்டி போடுவேன். இந்த வளையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கைக்குள்ளே பத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் சோப் இல்லைனா க்ரீம் போட்டு நான் கொஞ்சம் போட்டுடுறேன். ஸோ இது சில்வர் கலர், கோல்டு கலர், பீச் கலர், ப்ரௌன், ரெட், பிங்க், பிளாக், ப்ளூ, க்ரீன், டார்க் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன். இதெல்லாம் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் லாக் பேங்கிள்ஸ். ஒரு ஷைன் நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தான் வாங்கினேன். ஒரு டப்பாலையும் 6 இருந்தது. ஸோ 6ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு செட்டு வந்து 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு நான் இந்த வளையலுங்களை அப்போ வாங்கியிருந்தேன். அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு என்ன சொல்கிறது, இத்தனை வருஷம் நான் வச்சுட்ருக்கிறேன்ல. ஸோ திஸ் இஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ ஸ்டில் யூஸ் தெம் அண்ட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுனால ஐ எம் ஸ்டில் ஏபிள் டு யூஸ் தெம். அடுத்த செட் ஆஃப் வளையல் பார்க்க போகலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே ஒரு ரேண்டம் செட் ஆஃப் வளையல். ஸோ இது பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் இருக்கிற அந்த சங்கு ரெட்டு வளையல். இது நான் வந்துட்டு அவங்க ஊரில் இது வந்துட்டு தாலி மாதிரி போடுறது கல்யாணம் ஆனவங்க தான் போடுவாங்க. பட் நான் சென்னையில் போடும்போது இது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட போட்டுட்டு இருந்தேன். ஸோ காலேஜஸ்க்கெலாம் கூட நான் இந்த காம்பினேஷனில் போட்டுட்டு போவேன். ஸோ இது சங்கு, இது பிளாஸ்டிக். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சங்கு பேங்கிள் இருக்குது. இது வந்து என் கல்யாண டைமில் கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் இது 3ம் அந்த ஃபாரினுக்கு போயிட்டு இந்த சிங்கப்பூர், மலேசியாவில் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா வாங்கிட்டு வந்தது. ஸோ அதுதான் இது அகெயின் லாக் பேங்கிள்ஸ். இந்த மாதிரி நான் நிறைய வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே ஒரு மாதிரியான ஒரு மஸ்டர்ட், yellowish ப்ரௌன் இருக்குது, ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதே அந்த ரெட் இருக்குது. இந்த பச்சையை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இங்கே ரெட் இருக்குது. ஸோ 4 ரெட். அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இந்த மாதிரி 2 க்ரீன், அப்புறம் இங்கே ஒரு டார்க் ப்ளூ அண்ட் டார்க் மரூன். ஸோ இந்த லாக் பேங்கிள்ஸ் எல்லாம் நான் ஜெய்ப்பூர் போயிருந்த போது வாங்கினேன். ஜெய்ப்பூரில் வந்துட்டு
அந்த ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் ஜோடி 100 ஜோடியில் ஒரு செட்டு 100 ரூபாய்ன்ட்டு. ஸோ ஒரு 4 இந்த 4 100 இந்த 4 100 அந்த மாதிரி வாங்கின கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவும் என் கைக்குள்ளே இப்போ போக மாட்டேங்குது. ஸோ இது மோஸ்ட்லி நான் தீரஸ் எனக்கு தான் கொடுத்துருவேன். சோப் போட்டு போக வைக்கலாம், பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழுத்தி போட்டேன்னா இந்த கல்லெல்லாம் விழுது. ஸோ அதனால் இதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு நான் தீருக்குட்டியை தான் போட வைக்க போகிறேன். ஸோ அதை நான் இங்கே திருப்பி அழகாக பத்திரமா வச்சுடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அந்த 2 க்ரீன் இதை நான் இங்கே வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு காலத்தில் எனக்கு மெட்டல் பேங்கிள்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ஒரு பிளாக் சாரியில் ஃப்ளாரசன் க்ரீன் எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கு மேட்சிங்காக வாங்கினது. டு பி மோர் ப்ரிசைஸ் நான் 12th ஸ்டாண்டர்ட் 2007 படிக்கும் போது 6 to 7 படிக்கும் போது இது 2006 வாங்கினேன் எங்கள் மாமா ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்காக. இதுவுமே அதே டைமில் தான் 2006 வாங்கினது. சொன்ன மாதிரி இதுவும் ஒரு மெட்டல் பேங்கிள். அண்ட் எஸ், திஸ் வாஸ் ஆல்சோ மை ஃபேவரட் பேக் தென். இது ரொம்ப ரீசெண்டாக தான் நம்ம இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்ன்னு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்த பேங்கிள் இது. இதுவுமே நான் ராஜஸ்தானில் தான் வாங்கினேன். இது இப்போ என் கையிலையும் போகுது. அண்ட் இது கண்ணாடி வளையலோட பார்டர் கட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் வெள்ளை கலர் ஸ்டோன் இருக்கும். அண்ட் இதில் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இந்த பேங்கிள் இதுவுமே ரொம்ப அழகான பேங்கிள். நல்லா இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து என்னோடய இன்ஃப்ளூயன்சிங் ஜேர்னி ஆரம்பித்த டைமில், கோவிட் டைமில் யாரோ ஒருத்தவங்க மாம்ப்ரனர் எனக்கு அமுச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்த சில்க் த்ரெட் பேங்கிள். வேறு அகெயின் இதுவும் மெட்டல் பேங்கிள். அண்ட் இதுவும் சில்க் த்ரெட் பேங்கிள். அண்ட் இந்த கலரில் கண்ணாடி பேங்கில் நான் தேடி வாங்கினேன். ஏன்னா எனக்கு இந்த கலரில் வளையலே இல்லையா, நல்ல மஞ்சள் எல்லோவில். அதனால் இது நான் தேடி பிடிச்சி கண்ணாடி கிடச்சிதுன்ட்டுன்னு வாங்கிட்டேன். இதை பத்திரமா நான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா திஸ் இஸ் லைக் ஈஸிலி பிரேக்கபிள். அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது லேக் பேங்கிள். ஸோ லேக் அகெயின் இது ராஜஸ்தான் தான், பட் இது நான் எதுவும் எக்ஸிபிஷனில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இதுவும் லேக் பேங்கிள் எக்ஸிபிஷனில் வாங்கினீங்க பாருங்கள், கொஞ்சம் உடஞ்சிடுச்சு. பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப வருஷம் ஓல்டு. அண்ட் இது வந்து எங்கள் சித்தி பேங்காக் போயிருந்தபோது வாங்கிட்டு வந்தாங்க. இதில் இன்னொரு ஸ்ட்ராண்ட் இருக்கும் வித் நடுவில் பேர்ல்ஸ் எல்லாம். அந்த அறந்துடுச்சு. ஸோ அதனால் நான் இது சிங்கிளாக இந்த மதர் ஆஃப் பேர்ல் மட்டும் இருக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ். அடுத்த செட்டு காமிக்கிறேன். நான் ஒரு வளையல் பைத்தியன்றது இந்த வளையல் எல்லாத்தையும் அடுக்கின பிறகு தான் எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் மை என்டையர் கண்ணாடி வளையல் கலெக்ஷன். ஸோ இதில் நான் ஒன்று எந்தெந்த பீரியடில் வாங்கினதுன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 11th படிக்கும் போது வாங்கினது. ஏன்னா அப்போ என்கிட்ட ஒரு தாவாணி இருந்தது ப்ளூ. ஸோ அந்த தாவாணிக்கு மேட்சிங்காக வாங்கினது தான் இந்த ப்ளூ கலர் வளையல். அண்ட் அதே மாதிரி இந்த ப்ளூவும் அந்த பீரியடில் தான் வாங்கினது. இதெல்லாம் நாங்கள் வந்து சொறி பொறி வளையல்னு சொல்லுவோம். ஸோ இந்த சொறி பொறி வளையல்லாம் என்னோடய கல்யாண டைமில் வாங்கினது. இந்த பிங்க், இந்த ப்ளூ, அப்புறம் இந்த பிங்க்கு கூட தான். இதுவும் ரொம்ப ஓல்டானது. இப்போ இந்த டிசைன் கிடைக்கிறதில்ல. இதுவும் அந்த சொறி பொறி வளையல் தான். ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்தில் வாங்கினது. அடுத்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு வளைகாப்பு நடக்கும்போது வாங்கினது தான் இதெல்லாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி பச்சையாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த பச்சை, இந்த பர்பிள் அண்ட் இந்த ப்ளூலாம் சொன்ன மாதிரி என்னோட அந்த திங்க் காலேஜ் 3rd year ஆர் கல்யாண டைமில் வாங்கினதாக இருக்கும். ஸோ இந்த வளையல் பச்சை கலரில் இருக்கிற வளையல், இந்த டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான டிசைன். இந்த ப்ளூ, இந்த பச்சைங்க, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னோடய வளைகாப்பு டைமில் வாங்கினது. இந்த பிங்க் ஐ ரியலி டோன்ட் ரிமெம்பர் எப்போ வாங்கினது. இது இந்த வருஷம் தீபாவளிக்காக எனக்கு வாங்கினது. அண்ட் இந்த பர்பிள் வந்து இது அந்த செட்டு வளையலாம் வரும் தெரியுங்களா, பெரிய செட்டாக ஒரு 24 வளையல் அந்த மாதிரி வந்தது. மிச்சதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இது ஒரு டப்பா. இந்த டப்பாவையும் நான் பாரிஸில் தான் வாங்கினேன். நம்ம சென்னை பாரிஸில் 150 ரூபாய்க்கு. ஸோ அங்கே போய் வாங்குங்க. அமேசானில் வாங்குறது இஸ் ரியலி நாட் ஒர்த் இட். ஸோ இந்த மாதிரியான செட்டு வளையலுங்க. பிங்க்கில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, டார்க் பிங்க், ஆரஞ்சு, லைட் பிங்க், க்ரீன், இது ஒரு லைட்டு இலை பச்சை, இதுவும் வந்து ஒரு ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன், நல்ல ஒரு டீப் ப்ளூயிஷ் வயலட், அண்ட் இது வந்து டீல். இதெல்லாமே என்னோடய கல்யாண டைமில் வாங்கினது தான். ஸோ இல்லை, இதெல்லாம் வந்துட்டு என்னோடய வளைகாப்பு டைமில் வாங்கினது. இந்த செட்ஸ் எல்லாத்தையும் இது கல்யாண டைமில் வாங்கினது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குதா. அடுத்த செட்டு காமிக்கிறேன். அகெயின் இதுவும் வளைகாப்பு டைமில் வாங்கினது தான். ஸோ ஏன்னா அதெல்லாம் ஒரே டிசைனில் இருக்குது. இது ரொம்ப பழையசு. அகெயின் இதுவும் அந்த சொறி பொறி டைப்பு தான். ஸோ அதனால் இது பழையசு. இதனாலும் பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோவில் வாசலில்
ஒரு டப்பாவில் 100 ரூபாய்னு போட்டு விற்றுருந்தாங்க. ஸோ அங்கே வாங்கினது தான் இது. இதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க. அது என்னது மூன் கிறிஸ்டலு, ரெயின் ட்ராப் பேங்கிள் லொட்டுலுஸ்க்குன்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியானது. இது மூன் கிறிஸ்டல் கிடையாது, பட் தென் இது வந்து அந்த செயின் ஆஃப் கல் வச்சது. ஸோ இங்கே இருக்கிறது தான் அந்த மூன் கிறிஸ்டல் ரெயின் ட்ராப் பேங்கிள் மல்டி கலர். இந்த மல்டி கலர் வந்து நான் இது ஸ்கூல் படிக்கும் போதே வாங்கினது. அதனால தான் இது அகெயின் இந்த சொறி பொறி வெரைட்டி. ஸோ அது தெரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. இதுவும் ரீசெண்டாக வாங்கினது. அகெயின் இதுவும் வளகாப்பு டைம். இது ரீசெண்டாக வாங்கினது. இதுவும் ரீசெண்டாக வாங்கினது. இதுவும் பழசு. இது வந்துட்டு நம்ம அந்த போன இதில் காமிச்சோம்ல, இந்த ஒயிட் வந்து இந்த மாதிரி மாடலோட வாங்கினது ஒயிட். அண்ட் இது ஆஃப்கோர்ஸ் தீபாவளி டைமில் வாங்கினது. இங்கே ஒரு செட் வச்சுருக்கிறேன், இங்கே ஒரு செட் வச்சுருக்கிறேன். இது வந்து இப்போ தான் ஜெயச்சந்திரனில் ஆகஸ்ட் மாதம் வாங்கினது. அண்ட் இது வந்து அந்த கல்யாண வளையல்னு போடுவாங்கல்ல, இதுவும் நான் கல்கட்டாவில் வாங்கினது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ கல்கட்டாவில் வாங்கினது. இது லாக் பேங்கிள். இது வந்து எங்கேயும் நாங்கள் ராஜஸ்தானும் கல்கட்டா போயிருந்த போது வாங்கினது தான். அண்ட் இது இப்போது ரீசெண்டாக சும்மா என்னோடய டாட்டர் போட்டுக்கிறதுக்காக வாங்கினது. பட் அவளுக்கு பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்னோடய டப்பாவில் வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய வளையல் கலெக்ஷன். அண்ட் அதை அழகாக கலர் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ப்ளூ, பிங்க், க்ரீன், பர்பிள், இங்கே ஒரு பிங்க் ஜோடி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒயிட்ஸ் அண்ட் ரெட்ஸ் இருக்கும். இங்கே ஃபுல்லாக yellows இருக்கும், மல்டி கலர் ரெட்ஸ். அண்ட் இதில் வந்து அந்த கம்ப்ளீட்லி செட் பேங்கிள் இருக்குது. லாஸ்ட்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது இதுதான். என்னோடய தீபாவளி சாரி, இந்த வருஷத்துக்கான தீபாவளி சாரி வந்து காஃபி ப்ரௌன் வித் பிங்க். ஸோ இது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஸ்ருங்காரின்னு ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க கிட்டேருந்து நான் இதை வாங்கியிருந்தேன். இருங்க, நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் இதை போடலை, அதனால தான் அது அப்படியே அழகாக பேக்டாகவே இருக்குது. ஸோ யா, ஷீ டஸ் சம் ரியலி குட் ஒர்க். ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கினது தான். என்னோடய சைஸ் தான். இது இன்னும் போடலை, புது தான். ஸோ அதே மாதிரி தீருக்கு அவங்க கிட்டேருந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு பர்பிள் பைத்தியம். ஸோ அதனால் அவளுக்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய வளையல் கலெக்ஷன். ஸோ இதுதான் என்னோடய வளையல் கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி என்னோடய ஆக்சசரிஸ் கலெக்ஷன் இருக்குது, என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் இருக்குது. ஒன்றா நான் போடுறேன். என்னோடய சாரீ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போதவே போதாது. நான் ஒரு ஸ்டேட் கேட்டகரியாக வழியாக வேணால் போடலாம். தமிழ்நாடு, கர்நாடகா, பெங்கால், ராஜஸ்தான் அண்ட் மகாராஷ்டிரா, மும்பை, அந்த மாதிரி நான் ஒரு கேட்டகரியாக போடலாம். ஏன்னா அவ்வளோ வச்சுட்ருக்கிறேன். ஸோ எஸ், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வேறு யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வளையல் பைத்தியம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி வைங்க. ஸோ தட் தே வில் கெட் டு நோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு. தேங்க்யூ அண்ட் பாய்.